வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 2 நிமிஷமாக நம்ம கிராஸ் பண்ணுற இந்த ரிவர் தான் கொள்ளிடம் ஆறு. எனக்கு இந்த கொள்ளிடம் ஆறு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கல்லணையில் இருந்து 2 பிரான்ச்சாக வந்து காவேரியை பிரிக்கிறாங்க. கல்லணை பேரேஜ் கம் டேமில் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வாட்டர் வந்து ஒரு ரெகுலேட்டட் ஃப்ளோவை வந்து காவேரியில் வரும். ரொம்ப ஹெவி ரெயினில் வந்து எக்ஸஸாக வர வாட்டர் வந்து கொள்ளிடம் மூலியமாக பைபாஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் கொள்ளிடம் வந்து ட்ரையாக தான் இருக்கும். எப்போல்லாம் நமக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுதோ அப்போ மட்டும் நம்ம கொள்ளிடத்தில் வந்து வாட்டர் போகிறது பார்க்கலாம். ஸோ கொள்ளிடம் ரிவரோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்திங்கன்னா, சிதம்பரம் ஊர் பக்கத்தில் வந்து இதுக்கு வந்து கடலில் கலக்குது. அங்கே வந்து சதுப்பு நில காடு இருக்குது, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு. அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம். அது பிச்சாவரத்தில் வந்து 3 ரிவர் வந்து மிக்ஸ் ஆகுது. அதில் ஒரு வாட்டர் ஃபீடு வந்து கொள்ளிடம் தான் கொடுக்குது. இது வந்து கொள்ளிடம் ரிவரில் வந்து நிறைய முதலைகள் வந்து பார்க்கலாம். அது ஒரு முக்கியமாக கொள்ளிடம் ஆற்றிலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிற வாட்டர் தான் வந்து வீரநாராயணன் ஏரி, காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்கிற வீராணம் ஏரிக்கு வந்து வாட்டர் ஃபீடாக இருக்குங்க. ஸோ அவ்வளோ முக்கியத்துவமாக வாய்ந்தது இந்த கொள்ளிடம் ஆறு. ஸோ இது வந்து இங்கிலீஷில் வந்து கோலரும் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ காவேரி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஆஸ் வெல் அஸ் இந்த கொள்ளிடம் ஆறுமே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ரிவரு. இது வந்து கடலில் கலக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட வந்து பழையார்கிட்ட வந்து கடல் கலக்கும். அங்கே வந்து பிச்சாவரத்தில் வந்து மேலும் 3 ரிவர்ஸோட ஃப்ரெஷ் வாட்டர் சேர்ந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து உருவாகுது. ஸோ கொள்ளிடம் ஆற்றுக்கு சவுத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்டான்ற ஏரியாவே ஃபார்ம் ஆகுது. ஸோ காவேரி பேசின் டெல்டா ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொள்ளிடம் ரிவருக்கு சவுத் சைடில் இருக்கிற ஏரியாவை தான் வந்து நம்ம லேண்ட்மார்க்கை எடுத்துக்க முடியும். இந்த கொள்ளிடம் ரிவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி, அதாவது காவேரியிலேருந்து பிரிஞ்சு தனியாக போகுது. இது காவேரியில் வந்து சேரல. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்ரி. அதுக்கப்புறமா இது கிட்டத்தட்ட வந்து ஈஸ்ட் சைடு வந்து 150 கிலோமீட்டர்ஸ் வந்து பாயுது. இது நடுவில் ஒரு ஐலாண்ட் இருக்குங்க. அதுதான் த ஃபேமஸ் ஐலாண்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம். ஸோ ஸ்ரீரங்கம் வந்து வடக்கில் கொள்ளிடமும் தெற்கில் வந்து காவேரியும் ஓடக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஐலாண்டு. இந்த கொள்ளிடம் ஆற்றுப்படுக்கை ஓரமாக நிறைய சங்க காலத்து செங்கற்கள் வந்து கிடச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.